2 மாதத்தில் இன்ஸ்டாகிராமில் பழகி இன்ஸ்டா காதலனை சிறுமி ஒருவர் தேடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் விருத்தாச்சலம் பகுதியைச் சேர்ந்த 16 வயது கொண்ட சிறுமிக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பு ஏற்படவே கடந்த 2 மாதங்களாக இருவரும் காதலித்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட காதல் முற்றி போய் கடந்த சில தினங்களுக்கு முன்பு யாருக்கும் தெரியாமல் சிறுமி தனது காதலனின் நம்பரை மட்டும் பேப்பரில் எழுதி கொண்டு கோயம்புத்தூர் புறப்பட்டு சென்றுள்ளார். அங்கு வந்தடைந்த சிறுமியை விக்னேஷ் தனது உறவினர் வீட்டுக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுமியை காணவில்லை என பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் உண்மையை கண்டிருந்த காவல்துறையினர் கோயம்புத்தூர் சென்று விக்னேஷை கைது செய்து விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அதன் பின்னர் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து கடலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைத்தனர். நெமிலி அருகே மர்மமான முறையில் தனியார் உணவகத்தில் வேலை செய்து வந்த ஆனந்தன் என்பவர் சாலை ஓரத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே ஆனந்தன் என்பவர் ஆரணி அருகே உள்ள தனியார் உணவகத்தில் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் வேலைக்கு சென்ற கணவன் வீடு திரும்பாததால் தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்ட பொழுது கடையின் சக ஊழியர்கள் ஆனந்தன் வேலை செய்து கொண்டிருப்பதாக சொல்லி அழைப்பை துண்டித்துள்ளனர். இதில் சந்தேகமடைந்த உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்த பொழுது ஆனந்தன் சாலை ஓரமாக உயிரிழந்த நிலையில் சடலமாக இருந்துள்ளார். இதில் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் இச்சம்பவம் குறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது காவல்துறையினர் ஆனந்தன் சாலை விபத்தில் உயிரிழந்ததாகவும் விபத்தை ஏற்படுத்தியவர் கைது செய்யப்பட்டார் எனவும் தெரிவித்துள்ளனர். இதை ஏற்க மறுத்த உறவினர்கள் ஆட்சியரை சந்தித்து முறையிட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். திருச்சியில் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்த வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலை மாத்தூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வீலிங் செய்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உதவி எண்ணிற்கு கிடைத்த தகவலின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு சாகசத்தில் ஈடுபட்டு வரும் நபர்களை கண்காணித்து சமூக வலைதளங்களை சோதனை செய்தபோது திருச்சி மாவட்டம் குண்டூர் வடக்கு தெருவைச் சேர்ந்த சச்சின் என தெரியவந்தது. இதனையொட்டி அவரை கைது செய்து அவரிடம் இருந்த இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதுபோன்ற சாகசங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் 1000 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த புனித தீர்த்த கிணற்றை அறநிலைத்துறை நிர்வாகம் இன்று திறந்து காணிக்கைகளை எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரியில் பிரசித்தி பெற்ற கன்னியாகுமரி பகவதி அம்மன் ஆலயமானது 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகும். இங்கு தற்பொழுது கோவிலில் 1000 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த புனித தீர்த்த கிணற்றை அறநிலைத்துறை நிர்வாகம் இன்று திறந்து அதில் பக்தர்கள் காணிக்கையாக போட்ட நாணயங்களை எண்ணும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதில் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட விலையுயர்ந்த ஆபரணங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.